எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் நான் தினமும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தும் என்று கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது எபிரேயர் 7வது அதிகாரம் 20வது வசனம். கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். கர்த்தர் ஆணையிட்டார் என்று சொன்னால் மனம் மாறாமல் இருப்பார். இன்றைக்கு அநேக வாக்குத்தத்தங்களை நீங்கள் பெற்றிருக்கலாம். அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உங்களுக்கு பயங்கரமாய் அள்ளி கொடுத்திருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் ஏகப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். ஆனால் சில காரிய வார்த்தைகள் நிறைவேறி இருக்கும், சில வார்த்தைகள் நிறைவேறாமல் தாமதித்து நின்று கொண்டிருக்கும். இப்படி நிற்கும் பொழுது நமக்குள்ளாக ஒரு யோசனை வரும். கர்த்தரனை மறந்து போனாரோ, கர்த்தரனை வெறுத்து விட்டாரோ, கர்த்தருக்கு நன்மை செய்ய மாட்டாரா, கர்த்தரனை வாழ வைக்க மாட்டார் என்று பல காரியங்களை நம்மை நாமே யோசித்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருப்போம். அது அல்ல பிரியமானவர்களே, வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் மனம் மாறாமல் இருக்கிற தெய்வம். ஒரு நாளும் அவர் சொன்ன வார்த்தையிலிருந்து மாறுகிறவரே அல்ல. சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், யுகங்கள் மாறலாம், அரசியல் தலைவர்கள் மாறலாம், சபைகள் மாறலாம், ஊழியர்கள் மாறலாம். எது மாறினாலும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையில் அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார், மனம் மாறாமல் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய வார்த்தை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. சங்கீதம் 40:1 சொல்கிறது, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற எப்படி இருக்க வேண்டும்? பொறுமை தேவை. பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். எப்பொழுது நிறைவேறும்? எப்பொழுது காத்திருக்க வேண்டும்? எப்பொழுது நாம் ஆண்டவரோடு நிற்க வேண்டும்? எப்பொழுது இது நிறைவேறும் என்று சொல்லி அவருடைய முகத்தையே நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை தருவார். என் அன்புக்குரியவர்களே, நாம் காத்திருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒருவேளை நமக்கு ஏதோ வீணான நாட்களைப் போல தெரியலாம். கர்த்தர் அதை எல்லாவற்றையும் விலையேறப்பெற்ற நாட்களாய் பார்க்கிறார், விலையேறப்பெற்ற நாளாய் பார்க்கிறார். எதற்காக தெரியுமா? உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பதற்கு, அளவில்லாமல் மேன்மைப்படுத்துவதற்கு, அளவில்லாமல் உங்களை கனப்படுத்துவதற்கு, எல்லாருக்கும் உங்களை கனப்படுத்தி கனத்திற்குரிய பாத்திரமாய் நிலைநிறுத்துவதற்காக கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்து பொறுமையோடு காத்திருக்க சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நிச்சயம் நிறைவேறும். கலங்காதிருங்கள். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்துவீராக. என் பிள்ளைகள் எதிர்பார்த்து கேட்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கைகூடி வர பண்ணுவீராக. இதுக்கு முன்பாக இருக்கிற எல்லா அந்தகாரமும் விலகட்டும். ஆச்சரியமான ஒளி இப்பொழுது இறங்கட்டும், வெளிச்சம் உதிக்கட்டும். நன்மை உண்டாகும். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தரை நினைத்தருளும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கட்டும். ஒன்று கூட பிள்ளைகளை பலப்படுத்தும், ஒரு விசை கூட தைரியப்படுத்தும், ஒரு விசை கூட நிலைநிற்க செய்யும். ஆண்டவரே, பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.